அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு உதவித்தொகையும் மேலும் முக்கியமான புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலியமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய், அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாவேக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்தின் கீழ் மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2500, 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாய் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதாவது சர்க்கரை, துவரம்பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் தரம் குறைவு, எடை குறைப்பு உள்ளிட்ட பிரச்சனை தீரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து மத்திய அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கான விதிகளில் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய திட்டத்தின்படி தகுதியான பயனாளிகளுக்கு ஒருவருக்கு 7 கிலோ வரை இலவச அரிசி வழங்கும் நடைமுறை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இது தொடர்பான சரிபார்ப்பு மற்றும் ஆவண புதுப்பிப்பு உள்ளிட்ட பணிகளை ஜூலை 13ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டில் கணவரின் பெயர் குடும்பத் தலைவராக இருந்தாலும் தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமை தொகை தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒருவேளை நீங்கள் குடும்பத் தலைவர் கார்டில் உள்ள புகைப்படத்தையும் பெயரையும் பெண்ணின் பெயருக்கு மாற்ற விரும்பினால் அதற்காக எங்கும் அலைய வேண்டிய அவசியமில்லை. அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpds.gov.in என்ற ஆன்லைன் மூலியமாக சில நிமிடங்களில் மிக எளிதாக விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ள முடியும்.